இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நகைச்சுவை நடிகர் செந்திரன் அவர்களும் கலந்துக்கிட்டார். அங்கே போகும்பொழுது திரு ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர்களும் வந்தாங்க. அவர் நம்ம தமிழக சட்டமன்ற சபாநாயகராக இருக்கிறாங்க, அவரும் வந்தார். அதுக்கப்புறம் நடிகை சச்சு அம்மா, அந்த அம்மாவும் வந்தாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப குறிப்பாக மெயினாக இருந்தவங்க அந்த உரை நிகழ்த்தினாங்க, ஆசீர்வாத உரைன்னு சொல்லிட்டு. அவங்க யாருன்னாக்கா ராஜயோகினி பிகு உஷா அவர்கள். அவங்க ராஜஸ்தானு, அவங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் சில சொற்பொழிகள்லாம் ஆற்றுனாங்க. ராஜயோகினி பிரம்மாகுமாரி உஷா தீதிஜி அவர்களை நம்முடைய தேவி தீதி அவர்கள் ஷால் அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். சென்று கொடுத்து தீதிஜி அவர்களை அன்போடு வரவேற்பார்கள். நம் அனைவரின் சார்பாக வீணா சகோதரி அவர்கள் தற்போது மலர் சென்று கொடுத்து வரவேற்கிறார்கள். நல்ல கிளாப் பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து. அவங்க தன்னுடைய டைம் எடுத்து இவ்வளவு தூரம் நம்ம எல்லாருக்காக இங்க வந்திருக்காங்க ஃப்ளை பண்ணி. அடுத்ததாக நம் அனைவரையும் வரவேற்பதற்காக வருகின்றார் ராஜயோகினி பிரம்மகுமாரி முத்துமணி தீதி அவர்கள். அவர்கள் 1981ஆம் ஆண்டு மனிதகுல சேவைக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். 40 ஆண்டு காலமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அண்டமான் நிக்கோபார் தீவுகளில் பல்வேறு தியான நிலையங்கள் திறப்பதற்கு கருவியாக இருந்தவர்கள். தற்போது அடையார் கிளை நிலையங்களின் பொறுப்பாக இருந்து செயலாற்றி வருகிறார்கள். ராஜயோகினி பிரம்மகுமாரி முத்துமணி தீதி அவர்கள். அந்த ஒரு கதையை சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு சாஸ்திரம் கீதா. அதை பற்றி யாராவது சொன்னால் இன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கக்கூடிய சில மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விவகாரத்தில் முன்னேற்றத்திற்கான சில விஷயங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம். நம்முடைய அன்பான தேவி சகோதரி அவரும் கூட இந்த விழாவிற்கு பொதுமக்கள் அனைவரும் இங்கே என்னதான் சொல்றாங்க, இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் காது கொடுத்து கேட்டு இங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை செயலில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நல்ல ஒரு சுகமான எண்ணத்தோடு நிறைய பேர் மக்களிலிருந்தும் கூட நிறைய அன்பான சகோதரிகள் அனைவரும் வந்திருக்கீங்க. ஆக அனைவரையும் வருக 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 என அன்போடு வரவேற்கின்றேன். நமது திரைப்படத்துறையில் மூத்த நடிகை அம்மா சச்சு அவர்கள் அவங்களும் வந்துட்டுருக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் காலத்துக்குலேருந்து படம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக அவங்களுடைய படங்கள்லாம் இருக்கும். அந்த அம்மாவும் இதில் கலந்துக்கிட்டாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி கவிதா அவர்கள் செய்வாங்க. ஓம் சாந்தி. Today it's a beautiful evening and welcome to all the brothers and sisters who have come here. And we have centers in Chennai also, and who are offering these courses and who are helping people to understand their thoughts, their thought process and everything. ஸோ நீங்கள் அந்த சென்டர்களுக்கு வரும்போது நம்மளுடைய
எண்ணங்கள், அதனுடைய தன்மைகள் இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான உயர்ந்த கருத்துக்கள் உங்களுக்கு அங்கு சொல்லித்தரப்படும். With this spiritual awakening, definitely we'll be able to bring about transformation in the self and transformation in the society and in the world at large. ஸோ இந்த ஆன்மீக விழிப்புணர்வோடு நாம் இருக்கும்போது நமக்குள்ளேயும் மாற்றம், இந்த சமூகத்திலும் மேலும் உலகத்திலும் நல்ல மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். Thank you very much for your patient hearing. ஓம் சாந்தி. மனதிற்கான ஒரு சிறந்த பயிற்சி. மேலும் இது ஒரு வாழும் கலையாகும். It is a way of life. சுயம் இறைவனால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ராஜயோக தியானம் என்பது தன்னை உணர்ந்து இறைவனிடம் எண்ணங்கள் மூலமாக அன்பாக தொடர்பு கொண்டு சக்திகளை பெறுவதாகும். ராஜயோக தியானம் செய்வதால் மனம் வலிமை பெறுவதுடன் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கிறது. முடிந்தவரை அசையாமல் அமர்ந்திருக்க முயற்சிக்கவும். மூச்சை ஆழமாக உள் இழுத்து மெதுவாக விடவும். வாருங்கள், நாம் மனதை ஒருமுகப்படுத்தி தியானிக்க தயாராகலாம். உயர்திரு நமது தமிழக சட்டமன்ற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர் தான் வந்துட்டுருக்காரு. ஓடிக்கிட்டே. தேங்க்யூ. ஹரி பையாஸ்கோப் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.